ஹை டியூட். ஸோ இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்முடைய வாட்ஸ்அப் எப்படி பேக்கப் எடுக்க பார்க்க போகிறோம். ஸோ பேக்கப் அப்படின்ற என்ன அப்படின்னா நம்முடைய மொபைல் வந்து தொலைஞ்சு போச்சு இல்லைனா வாட்ஸ்அப் டெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுறோம். பேக்கப் கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாட் பண்ண ஹிஸ்ட்ரி இமேஜஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் பேக்கப். ஸோ பேக்கப் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்கப் பண்ண அப்படின்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறேன். நார்மல் வாட்ஸ்அப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த பேக்கப் நீங்கள் பண்ண முடியும். அதே பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் பேக்கப் பண்ண முடியும். ஸோ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரைட் சைடில் 3 டாட் கொடுத்துப்பாங்க. அந்த டாட்டை நீங்கள் ஜஸ்ட் ஒன் டைம் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஒரு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரைவசி பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சாட் பேக்கப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துப்பாங்க. அதுதான் சாட் எல்லாமே பேக்கப் பண்ணுற ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்கப் பண்ணுறதுனால என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் வந்து யாராச்சும் அன்இன்ஸ்டால் பண்ணால் கூட மறுபடியும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேக் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சாட்ஸ் எல்லாமே ஒன்று விடாமல் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கூகுள் கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் செட்டிங்ஸ் இருக்குல்ல, பேக்கப் டு கூகுள் டிரைவ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து டெய்லி கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி நம்ம பேசுகிற மெசேஜ், ஸோ வாட்ஸ்அப்பில் நம்ம யார்கிட்ட மெசேஜ் பேசுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா டெய்லி பேக்கப் ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து மந்த் வைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ மந்த்துக்கு ஒரு தடவை பேக்கப் ஆகிறப்போ உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஸ்டாப் ஆகிட்டு பேக்கப் ஆக ஆரம்பிக்கும். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் வந்து நம்மளோட இன்டர்நெட் வந்து ரொம்ப செலவாகும். ஸோ டெய்லி பேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ தெரியாது. ஸோ எவ்வளோ நெட்டு காலியாகுதுன்னு தெரியாது. பட் 10 MB 15 MB இருக்கும். ஸோ டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் மொத்தமாக மந்த்லி பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 GB அளவு வந்து காலியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டெய்லி பேக்கப் கொடுத்துக்கோங்க. டெய்லி பேக்கப்னால் நம்ம MP தரதான் நமக்குலாம் கணக்கு தேவைப்படாது. சரியா? ஸோ டெய்லி நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி தான் பெஸ்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா எந்த கூகுள் அக்கௌண்ட்டில் உங்களுடைய பேக்கப் டேட்டாஸ் எல்லாமே போகணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய மெயில் ஐடி நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ பேக்கப் பண்ணுறதுக்காக நீங்கள் எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணுறேன் அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் வீடியோஸ், அதாவது இன்க்ளூட் வீடியோஸ் கொடுத்துப்பாங்க. இது ஆஃபில் இருக்கும். இதை ஆன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 25 MBக்குள்ளே இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு, அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாராச்சும் ஷேர் பண்ணிப்பீங்க ரிசீவ் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே 25 MBக்குள்ளே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இதுவும் டவுன்லோட் ஆகிரும் உங்களுக்கு. அடுத்து மேலே வரும். ஸோ இப்போ லாஸ்டட் பேக்கப் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே லோக்கல் ஒரு 3:17 போல் தான் நான் ஒரு தடவை பேக்கப் பண்ணியிருந்தேன். ஸோ ட்ரை பண்ணுறதுக்காக. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 93 MB கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் லைஃப் டைம் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கடைசியில் நீங்கள் பேக்கப் பண்ணுற போகிறப்போ அந்த பேக்கப்பில் எவ்வளோ MB நீங்கள் சேட் பேசுவீங்க பார்த்தீங்களா, சேட்ஸு வீடியோஸு இமேஜஸ் எல்லாமே ஷேர் பண்ணி பேசுவீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே மொத்தமாக சேர்த்து MP காட்டும். அதெல்லாம் எவ்வளோ MP இருக்குது அப்படின்றத எனக்கு வந்து 93 MB இருக்குது. இப்போ நான் பேக்கப்பை கிளிக் பண்ணிட்டேன். பேக்கப் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் ஆஃப் த மூமெண்ட் வருது. பேக்கப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோ. இப்போ பேக்கப் ஆனவனே இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 100% ஆயிடுச்சு. 17 MBன்னு காட்டுது. மொத்தம் எனக்கு 93 MB இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நம்ம டெய்லி பேக்கப் பண்ணுறதுனால இருக்கிறது எல்லாமே பேக்கப் ஆகிட்டே வருது. இந்த 17 MB வந்து ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் பண்ணதுலேருந்து இப்போ வரையும் இருக்க எல்லா டேட்டாஸுமே பேக்கப் ஆயிரும். ஸோ இது வந்து 100% ஆகிற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 100% பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. ஸோ பேக் வந்துட்டு என்னோடய சேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் சேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நிறைய சேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சேட்ஸ் அதே மாதிரி நான் மற்றவன்ட்ட பேசின சேட்ஸு இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே சேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஸோ வாட்ஸ்அப்பை வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஊரில் போய் வாட்ஸ்அப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இந்த பேக்கப் வந்து நார்மல் வாட்ஸ்அப்புக்கும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து பிஸ்னஸுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பிஸ்னஸுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிருக்கேன். நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப் இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை நான் பிஸ்னஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ வாட்ஸ்அப் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து நம்மளுடைய நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லும். ஃபஸ்ட் நம்ம அக்ரி கொடுக்கணும். ஸோ அக்ரி நான் கண்டினியூ நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த நம்பரை வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்களோ அதோடைய நம்பர் எல்லாமே பேக்கப் ஆகணும் அப்படின்னா அதோடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த நம்பரில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா 6 digit நம்பர் கோடு வரும். ஸோ இது வந்து நமக்கு தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபில் ஆகிடும். ஸோ
ஸோ ஃபில் ஆன அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜில் கண்டினியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கண்டினியூ ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அளவு கொடுக்கும். ஸோ அளவு கிளிக் பண்ணிவிட்டு மீடியாஸ் எல்லாமே அளவு கொடுத்துங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே லுக்கிங் ஃபார் பேக்கப். ஸோ நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேக்கப் பண்ணீங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ வரும். ஸோ அந்த பேக்கப் நீங்கள் வந்து பேக்கப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரீஸ்டோர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி யார்கிட்ட சேட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக பேக்கப் ஆயிரும். ஸோ அவங்களுடைய சேட்ஸு, மீடியா, அப்புறம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப் ஆயிரும். நீங்கள் வந்து பழைய வாட்ஸ்அப் எப்படி வச்சுருந்தீங்களோ அதே மாதிரி வாட்ஸ்அப் உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகும். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காண்டாக்டில் என்னென்ன மெசேஜ் இருந்துச்சோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கப் பண்ணுறதுனால அதே மெசேஜ் அப்படியே வந்திருக்கும். அதேமாதிரி நீங்கள் என்னென்ன காண்டாக்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருந்தீங்களோ ஸோ அந்த காண்டாக்ட் எல்லாமே என்னென்ன மீடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தோமோ, என்னென்ன சேட் பண்ணியிருந்தோமோ, என்னென்ன ஸ்டார் மெசேஜ் போட்டிருந்தோமோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பேக்கப் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு பேக்கப் கொடுத்துங்க. ஸோ பேக்கப் கொடுத்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாகவே பழைய சார்ட்ஸ் எல்லாமே ரெக்கவர் பண்ணிக்க முடியும் இந்த வாட்ஸ்அப் பேக்கப் மூலியமாக ஆப்ஷனாக. இந்த பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் பாட்டே இருப்பீங்க. கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எப்படி பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்ருங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். டாடா பாய்.